சிஎஸ்கே vs டெல்லி மேட்ச்சில் டெல்லி டாஸை வின் பண்ணி பேட்டிங் எடுத்ததுமே 180 ரன் அடித்தா சென்னையை வின் பண்ணிடலாங்கிற மைண்ட் செட்லேயே விளையாண்டுருந்தாங்க. அபிஷேக் போரல், அக்சர் பட்டேல், சமீர் ரிஸ்வி, டிரிஸ்டியன் டப்ஸ்னு வந்தவங்க எல்லாருமே ஒரு 6-4ன்னு விளாசி 10 பாலுக்கு 20, 15 பாலுக்கு 20ங்கிற லெவல்லையே விளையாண்டு ஸ்கோரை ஏற்றிட்டு போக நங்கூரமாக விளையாண்ட கேஎல் ராகுலோ 51 பாலுக்கு 77 ரன் அடிச்சிருந்தாரு. 3 6, 6 4 உட்பட. சென்னை இன்னிங்ஸை தொடங்கினதும் டேவன் கான்வே வந்துட்டார், அடிச்சிருவான்னு நினச்சிட்டு இருந்த ரசிகர்களுக்கு சோகம் தான் மிஞ்சி. டேவன் கான்வே, ரச்சின் ரவீந்திரா, ருத்துராஜ் கெய்க்வாட்னு யாருமே கை கொடுக்கல. எல்லாருமே அவுட் ஆகிட்டாங்க. 41 ரன்னுக்கு 3 விக்கெட்டில் இழந்தாங்க. அடுத்து வந்த சிவம் தூபே, ரவீந்திர ஜடேஜாவும் அவுட் ஆக தோனி, விஜய் சங்கர் கையில் தான் மேட்ச்னு ரசிகர்கள் நினைக்க அங்கே தான் டெஸ்ட் மேட்சே ஆரம்பமாச்சு. ரசிகர்கள் இது T20யா டெஸ்ட் மேட்சா அப்படின்னு தலையை பிச்சுக்க 2 பேருமே சிங்கிள் எடுத்து ஆடிக்கிட்டு இருந்தாங்க. இப்படியே போனால் 150 ரன் தான் வரும் அப்படின்னு ரசிகர்கள் நினச்ச மாதிரியே 20 ஓவர் முடிவில் 5 விக்கெட்டுகளை மட்டுமே இழந்து 158 ரன்கள் தான் எடுத்திருந்தாங்க. தோனி 30 ரனில் களத்தில் நிற்க விஜய் சங்கர் 69 ரன்னோட களத்தில் நின்றுருந்தாங்க. பார்த்த ருத்துராஜ் கெய்க்வாட் ரசிகர்கள் சென்னை நிர்வாகத்தோட தலைவரான ஸ்ரீனிவாசன் இவங்க எல்லாருமே தலையில் கை வச்ச மாதிரி அப்செட்டாகவே இருந்திருந்தாங்க. 27 கோடி கொடுத்து வாங்கின ரிஷப் பண்ட் ஏமாத்தினதுனால லக்னோ டீமில் இருந்த அணி உரிமையாளர் ரிஷப் பண்ட்டை திட்டினது பெரிய வைரலாக போச்சு. இந்த மாதிரி டெஸ்ட் மேட்ச் இன்னிங்ஸை விளையாடினா கண்டிப்பாக சென்னை அணி நிர்வாகத்தோட தலைவரும் இந்த மாதிரி தான் நடந்துக்குவார். இவ்வளோ கோடிகளை கொட்டி கொடுத்து டெஸ்ட் மேட்ச் இன்னிங்ஸையாக நான் பார்க்க வந்திருக்கேன் அப்படின்னு இவரும் ரசிகர்களும் கண்டிப்பாக கேட்பாங்க. தோனி இறங்கினாலும் பிரச்சனை, இறங்கலனாலும் பிரச்சனை, அவர் ஏன் முன்னாடியே இறக்கவில்லைன்னு ரசிகர்களோட கேள்வி. அவர் இறங்கினாலும் அடிக்க முடியறதில்ல. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது சிஎஸ்கே அணி பெரிய குழப்பத்தில் இருக்காங்க. அணி தேர்வில் அன்சல் கம்போஜை உள்ளே எடுத்துகிட்டு வராது இன்னும் பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. இந்த டெஸ்ட் மேட்சையே நாங்கள் பார்க்க வந்தோம் அப்படின்னு ரசிகர்கள் தரப்புல இருந்தும் திட்டிக்கிட்டு இருக்காங்க. இந்த ஐபிஎல் ஆரம்பித்ததுலேருந்தே தோனிக்கு பெரிய கெட்ட பேர் தான் வாங்கி தந்திருக்கு. ஒரு ஹைப்பு கிரியேட் பண்ண தோனியால் அந்தளவுக்கு விளையாட முடியாது ரசிகர்களிடையே வருத்தத்தை தான் ஏற்படுத்தியிருக்கு. இதை பற்றின உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸ் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள்.